வணக்கம். இன்னைக்கு மாடி தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துரலாமா? ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லா வெங்காய விதைகள் நட்டிருந்தேன். அது 2 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. சரியாவே வரல. அது எதனாலன்னு தெரியல. ஸோ அத ரிமூவ் பண்ணி மறுபடியும் ரீபாட் பண்ணியிருக்கேன். அது மறுபடியும் ரீபாட் பண்ணதும் வருமா இல்லையான்னு தெரியல. பட் வரும்னு நம்புறேன். அண்ட் வெத்தலைவள்ளி கிழங்கு 2 பக்கெட்டில் போட்டிருந்தேன். 2 பக்கெட்டில் போட்டது, ஒரு பக்கெட்டில் போட்டது ஒரு 2 குட்டி குட்டி கிழங்கு இருந்தது. இன்னொரு பக்கெட்டும் அப்படிதான் இருக்குமா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட எடுத்து என்ன பண்ணேன்னா, அந்த பக்கெட்டை அப்படியே கொட்டிட்டேன். கொட்டிட்டு ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக கிளறி பார்த்தா கொஞ்சம் ஒரு பெரிய கிழங்கு மட்டும் வந்திருந்தது. அண்ட் தக்காளி செடிகள் தோட்டத்தில் நிறைய இருக்குது. அதில் கொத்து கொத்தாக அப்படியே நிறைய தக்காளிகள் காய்ச்சிருக்கு. பழுத்தது வரைக்கும் ரெட்டாக மாறி இருக்கிறது மட்டும் பறித்து எடுத்தாச்சு. அண்ட் சாமந்தி பூ எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் 2 வெரைட்டி வாங்கிட்டு வச்சேன். அது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக பூத்து அப்படியே காஞ்சிடுது. சரி சாமிக்காவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துக்கிட்டேன். புதினாவும் கொஞ்சம் டீக்காக புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதினா பறித்து எடுத்துக்கிட்டேன். அந்த பூக்களும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி டமோட்டா அப்புறம் கிழங்கு பாருங்கள், வெத்தலைவள்ளி கிழங்கு போன வாட்டி ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணி போட்டால் இந்த வாட்டி ஒரு பக்கெட்டில் மட்டும் நல்லா வந்தது. ஒரு பக்கெட்டில் வரவே இல்லை. கீழேயும் போட்டிருக்கேன். அது எப்படி வரும்னு தெரியல. அண்ட் டீ வேஸ்ட் எப்பவும் போல் டீ வேஸ்ட் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் தண்ணி விடுவேன். நார்மலாக டீ வேஸ்ட் போட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு ஒரு 10-15 டேஸ் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா லிக்விட் ஃபர்டிலைசர். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி அண்ட் கோதுமை இந்த மாதிரி ராகி நம்ம நார்மலாக இட்லிக்கு தோசைக்கு போடும்போது அரிசி கழுவுன தண்ணி அந்த மாதிரி தண்ணியை ஒரு 3 to 4 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம நார்மல் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நான் செடிகளுக்கு கொடுப்பேன். அது ஓரளவுக்கு நம்மளோட ஃபர்டிலைசர் மாதிரி இருக்காது. பட் ஆனாலும் அந்தளவுக்கு நல்ல அப்படியே நம்ம கொடுக்குற கெமிக்கல்ஸ் அளவுக்கு சூப்பரான ஈல்டு கொடுக்கலனாலும் நமக்கு ஆர்கானிக்காக செடிகள் நல்லா மறுபடியும் காய்கள் பூ பெருசாகி மறுபடியும் காய் வர ஆரம்பிக்கும். செடிகள் பார்க்க பச்சை பசேல்னு நல்லாயிருக்கும். கெமிக்கல்ஸை விட இது கம்மியாக தான் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இது ரெகுலராக கொடுக்கறதுனால ஒரு 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால நல்ல ஈல்டு கிடைக்கும். அண்ட் மறுபடியும் தக்காளிகள் கொஞ்சம் பெருசானது மறுபடியும் இருந்தது. அது பறித்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய செடிகள் எல்லாமே நான் நேச்சுரலாக வெஜிடபிள் வேஸ்ட் நம்மளோட கிச்சன்லேருந்து நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் காய்கறிகளோட வேஸ்ட்டு, பழங்களோட வேஸ்ட்டு, நம்மளோட ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு அண்ட் இந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இலைகள் எல்லாமே உதிருதோ அதெல்லாம் எடுத்து போட்டு அதை மக்க வச்சு போடுற வேஸ்ட்டு தான் நான் என்னோடய செடிகளுக்கு. அண்ட் அரிசி கழுவுன தண்ணி ரெகுலராக தினமும் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுவேன். அண்ட் ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு 10-15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணி நல்லா ஒரு 3 டேஸ் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி அதுவும் கொடுப்பேன். அண்ட் டீ வேஸ்ட் இது மட்டும்தான் நான் உரமாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஆனியன்லாம் நான் தனியாக நட்டிருந்தது. அது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்திருந்தது. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல தான் புதினா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக புதினா அறுவடை. தக்காளி, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் இதுக்கு முன்னாடி வெத்தலைவள்ளி கிழங்கு. கத்திரிக்காய் செடியில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்தது. அந்த கத்திரிக்காயையும் அறுவடை பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் செடி எதனால எனக்கு பெருசாகி நல்லா நிறைய வரமாட்டேங்குதுன்னு தெரியல. நான் இப்போ தான் கற்றுக்குறேன், கத்திரிக்காய் செடியை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இது இனிமேல் தான் நல்லா ஈல்டை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது இன்னியோட மாடி தோட்டத்து அப்டேட்ஸ். உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தோட்டத்தை நட்டு
என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.